Welcome to JC Maths Tuition. Exercise 1.2 la fourth sum பார்க்கலாம். At Marina, two types of games wise horse riding and quad bikes riding are available on hourly rent. Hourly rentக்கு மெரினால ரெண்டு கேம்ஸ் இருக்கு, ஹார்ஸ் ரைடிங் அண்ட் குவாட் பைக்ஸ். கெரன் அண்ட் பெனிட்டா ஸ்பெண்ட் rupees 780 and rupees 560 during the month of May. மே மந்த்ல வந்துட்டு கிரண் அண்ட் பெனிட்டா ரெண்டு பேர் வந்து கிரண் வந்து 780 ருபீஸும் பெனிட்டா வந்து 560 ருபீஸும் டோட்டலாக செலவு பண்ணியிருக்காங்க மே மந்த்தில். அப்போ அவங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழே வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க கிரண் அண்ட் பெனிட்டா, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹார்ஸ் ரைடிங்கில் எவ்வளோ டைம் பண்ணாங்க, குவாட் பைக் ரைடிங் எவ்வளோ நேரம் பண்ணாங்கன்னு டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்குது 780 560 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் த டூ கேம்ஸ். அப்போ ஒரு கேமுக்கு வந்துட்டு ஒரு ஹவருக்கு எவ்வளவு சார்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹார்ஸ் ரைடிங்க்கு எவ்வளவு, குவாட் பைக் ரைடிங்க்கு எவ்வளவு, 1 ஹவருக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு என்ன மெத்தடில் யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்ட்டில் லெட் ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் ஹவுஸ் ரைடிங் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஹார்ஸ் ரைடிங்க்கு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் குவாட் பைக் ரைடிங்க்கு வந்துட்டு நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் தான் இப்போ கேட்டிருக்காங்க, ஹவர்லி சார்ஜஸ் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யாக எடுத்துக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்யாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிள் பாருங்கள், இந்த டேபிளில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஹார்ஸ் ரைடிங்க்கு எவ்வளோ மணி நேரம், குவாட் பைக் ரைடிங்க்கு எவ்வளோ மணி நேரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்த கிவன் டேட்டா அப்படியே டைரெக்டாக நேராக எழுதிங்கன்னா அது ஈக்குவேஷன் நம்பர் 1. 3x + 4y = 780. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 2x + 3y = 560. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தடில் நம்ம ஃபஸ்ட்டு டெல் கண்டுபிடிக்கணும். டெல் கண்டுபிடிக்க இங்கே இருக்க இல்லையா எக்ஸ் ஒய்யோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதிக்கணும். 3 4 2 3 எழுதிட்டு நம்ம டெல் கண்டுபிடிக்கணும். டெல் வந்து ஷுட் நாட் பி 0. 0 இருந்தால் சம் நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ டெல் வந்து பார்த்துக்கலாம். டெல் வந்துட்டு 3 3s are 9 - 4 2s are 8 = 1. அப்போ நம்ம டெல் வந்து கிடச்சிட்டு டெல் = 1ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேணும்னா, டெல் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ எக்ஸோட ஃபார்முலா டெல் எக்ஸ் பை டெல்டா, ஒய்யோட ஃபார்முலா டெல்டா ஒய் பை டெல். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன வேணும், டெல் கண்டுபிடிச்சாச்சு. டெல் எக்ஸ் டெல் ஒய் நமக்கு இப்போ வேணும். ஸோ டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா, எக்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேஸில் வந்துட்டு கான்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலையா, அதில் இருக்க அந்த கான்ஸ்டன்ஸ் 780 560. எக்ஸ் வேணுங்கும் போது ஃபர்ஸ்ட் ரோல், அதாவது எக்ஸ் காலமில் போட்டணும். ஒயில் வந்து டெல்ல நம்ம என்ன போட்டோமோ ஆஸ் இட் இஸ் அதை அப்படியே போட்டுடலாம். 4 3 சேஞ்ச். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் 780 × 3 போடும்போது 2340 - 4 × 560 2240. இதெல்லாம் நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டுருங்க. டெல் எக்ஸ் = 100. ஸோ நம்ம டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். சேம் இதே தான், நமக்கு ஒய் வேணும். ஸோ ஒய் காலங்கிறது எக்ஸ் ஒய் காலங்கிறது செகண்ட் காலம். ஸோ அந்த காலமில் இந்த ஆன்சர் பார்ட்டில் ஈக்குவேஷனில் ஆன்சர் பார்ட்டில் இருக்கிறத போடணும். எக்ஸ் காலமில் டெல் என்ன இருக்குது, ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ அந்த சேம் அப்படியே போட்டுடணும். போட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது 3 × 560 1680 - 780 × 1560 உங்களுக்கு டெல் ஒய் வந்துட்டு 120 கிடைக்கும். இப்போ டெல் எக்ஸ் டெல் ஒய் கிடச்சிருச்சு. இப்போ டெல் எக்ஸ் டெல் ஒய் எல்லா டேட்டாவும் கிடச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் = டெல் எக்ஸ் பை டெல். ஸோ டெல் எக்ஸ் வந்து எவ்வளவு, 100 / 1 டெல் வந்துட்டு அப்போ 100 தான் வரும். அப்போ ஒய் = டெல் ஒய் பை டெல். ஸோ 120 / 1 = 120. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபார் லெட் ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் ஹார்ஸ் ரைடிங் போட்டோம் இல்லையா. இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஆன்சர் பார்ட்டில் எழுதலாம். ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் ஹார்ஸ் ரைடிங் என்னவா எடுத்துட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துரும். தட் இஸ் = 100. நெக்ஸ்ட்டு ஹவர்லி சார்ஜஸ் ஃபார் குவாட் பைக் ரைடிங், நீங்கள் கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கோங்க. ஒய் = 120. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.